Hello students, welcome to my channel. 9th standard science annual exam உடைய original question paper பார்க்கலாமா சொல்லுங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பகுதியாக பார்க்கலாமா? அனைத்து வினாக்களுக்கும் விடையளி 12 மார்க்குக்கு உங்களுக்கு 1 வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? செகண்ட் ஒன், நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு. தேர்ட் ஒன், பெரிதான பாய பிம்பங்களை உருவாக்குவது டேஷ். ஃபோர்த் ஒன், நியூக்ளியான் குறிப்பது. ஃபிஃப்த் ஒன், வேதி வினைகளில் எலக்ட்ரானை ஏற்று எதிர் அயனியாக மாற்றக்கூடிய தனிமம். சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டது. செவன்த் ஒன், பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை? எய்த் ஒன், மீசோக்லியா காணப்படுவது டேஷ். நைன்த் ஒன், ஏரென் கைமா ஏன் எதிர் கண்டுபிடிக்கப்பட்டது? 10th ஒன், பித்த நீர் டேஷ் செரிக்க உதவுது. 11th ஒன், மக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது? 12th ஒன், ஒரு விளக்க காட்சி என்பது பல டேஷ் உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் 2 மார்க் எவையான மேலு வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 22 கட்டாய வினால 13 பாருங்க, மின் விசை கோடுகள் என்றால் என்ன? 14, பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குளியாடியை பயன்படுத்துகின்றனர். இம்பார்ட்டன்டான 2 மார்க்கு. 15th ஒன், நீயும் உனது நண்பரும் நிலவில் இருக்கிறீர்கள். உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒளியை உன்னால் கேட்க முடியுமா? 16th கொஸ்டின், பூமியின் உயிர் வாழ்வதற்கான காரணங்கள் யாவை? 17th ஒன், பின் வருணவற்றுள் எவை தூய பொருட்கள்? பனிக்கூழ், பால், இரும்பு, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பாதரசம், செங்கல் மற்றும் நீர். 18th கொஸ்டின், அமிலங்களின் பயன்கள் ஏதேனும் 4 எழுதுக. 19, கொட்டும் செல்கள் என்றால் என்ன? 20, பின்வரும் வாக்கியங்களுக்கு ஏற்ப அறிவியல் சொற்களை எழுதுக. பாருங்க, தாவரத்தின் வளர்ச்சி சார்ந்த அசைவுகள், தாவரத்தின் வளர்ச்சி சாராத அசைவுகள். 21, கலப்படம் என்றால் என்ன? 22, கம்பி ஒன்றின் குறுக்கு வெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னோட்டம் 50 வினாடி காலத்தில் கடந்து சென்றால் அதனால் விளையும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? பகுதியை எவையென மேலு வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 32 கட்டாய வினா. 23ல பாருங்க, ஃப்ளமிங்டன் இடக்கை விதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். மின் மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக. 24ல மண் பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போது குளிராக இருப்பது ஏன்? கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள்? 25ல சோனார் வேலை செய்யும் விகிதத்தை விளக்குக. 26ல பொறுத்துக, மும்பை விதி, கார உலோகம், எண்ம கோட்பாடு, கார மண் உலோகம், நவீன ஆவர்த்தன விதி. நெக்ஸ்ட் நவீன ஆவர்த்தன விதியை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, பொறுத்துக. 27 வேறுபடுத்துக. கிராபைட் மற்றும் வைரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேறுபடுத்துக. 28, தட்டை புழுக்கள் மற்றும் உருளை புழுக்கள் இடையான வேறுபாடுகளை தருக. 29, நமக்கு ஏன் வியர்க்கிறது? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பகுதிகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 13, விரியான் மற்றும் வீரியாட் வேறுபடுத்துக. இரு சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பும் நோய்களின் பெயர்களை எழுதுக. 31, உன் பள்ளி, வீடு ஆகியவற்றில் நீரை சேமிக்க வேண்டிய சில வழிமுறைகளை எழுதுக. தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கணக்கிடுக. H2O H மற்றும் O, H2SO4ல S. ஸோ நெக்ஸ்ட் பகுதியை 7 மார்க்கு 3 அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் இருக்குது. 33ல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அளவீடு என்றால் என்ன? எஸ்ஐ அலகுகளை எழுதும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் கொஸ்டின்ல கோலக ஆடி சமன்பாட்டை எழுதுக. அதில் பயன்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் விளக்குக. நெக்ஸ்ட் பின்வரும் நிகழ்வுகளில் ஒளியானது விலகல் அடையும் விகிதத்தை படங்கள் வரைந்து விளக்குக. அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு. நெக்ஸ்ட் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடைக்குறை ஊடகத்திற்கு. இரு ஊடகங்களில் பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக. ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணணும். 34ல ஃபர்ஸ்ட் ஒன், நவீன தனிம அட்டவணையின் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடுக. அல்லது பிணைகளின் வகைகள் யாவை? பிணைப்பின் வகைகள் யாவை? அல்லது மயக்கமூட்டிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பயன்பாட்டின் அடிப்படையில் சாயங்களை வகைப்படுத்துக. ஸோ இது இல்லைனா அது. நெக்ஸ்ட் 35ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிலைத்த திசுக்கள் யாவை? வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக. அல்லது காய்கறி தோட்டத்தின் வகைகள் யாவை?
தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை விளக்குக. ஸோ எல்லாமே ரிப்பீட்டடான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தானே ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்னொன்னா படிச்சுக்கோங்க. இதில ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இது போல வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து நல்லா மார்க் வாங்கலாம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ. பை பை செல்லங்களா.